சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை புனித யாத்திரை முழுவதுமான தொலைவு 22 மைல், அதாவது 35 கிலோமீட்டர் தொலைவுகளை கொண்டது. இந்த 35 கிலோமீட்டர் தூரம் ஐயப்பன் மகிழ்ச்சியை கொள்வதற்காக தனது பயணத்தை தொடங்கி முடித்ததாக வரலாறு. பெரும்பாதை என்னும் பெருவழிப்பாதை என்று அழைக்கப்படும் இந்த பாதை தான் ஐயப்பன் பயன்படுத்திய ஒரு முழு வழித்தடம். எருமேலி முதல் சன்னிதானம் வரையிலான நீண்ட பாதை முழுவதும் வனாந்திரமான ஒரு காட்டுப்பாதை. பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது பெரியார் புலிகள் வனச்சரகத்திற்கு உட்பட்ட இந்த பாதையில் காட்டு விலங்குகளான காட்டு யானைகள், புலிகள், அரிய வகை குரங்கினங்கள், காட்டு அணில்கள், கருஞ்சிறுத்தைகளை கொண்ட ஒரு அடர்ந்த வனப்பகுதி. இந்த அடர்ந்த வனப்பகுதியில் கால்நடையாக சென்ற புனித பயணத்தோட வழித்தடங்களையும் காட்டு வழி பயணத்தோட வரலாற்றையும் இந்த காணொளி தொகுப்புல விவரமாக பார்க்கலாம் வாங்க. திண்டுக்கல்ல இருந்து நாங்கள் யாத்திரையை தொடங்கினோம். திண்டுக்கல்லில் இரவு 1 மணிக்கு யாத்திரையை தொடங்கின நாங்கள் குமிழி பேருந்து நிலையத்தை அடைகிறதுக்கு காலையில் 5 மணி ஆனது. குமிழி முதல் எரிமேலி வரை பயணிக்கும்போது அந்த விடியற்காலை வேளையில் நாம் பார்க்கக்கூடிய கேரள வனப்பகுதிகளுக்குள்ள அமைக்கப்பட்ட சாலை அமைப்புகள், இயற்கையான சூரியோதயம் எல்லாமே பேருந்தில் இருந்து நாம் கண் விழிச்சுக்கிட்டு ஐயப்பனோட பாடல்களை காதில் கேட்டுக்கிட்டே போகிற ஒரு சுகமான அனுபவங்கள் நீங்கள் விடியற்காலையில் விழித்திருந்து பயணம் பண்ணும்போது மட்டுமே நமக்கு கிடைக்கும். காலையில் 5:30 மணி அளவில் திரும்பவும் எருமேலிக்கு பேருந்தில் ஏறின நாங்கள் 5:30 மணியில் இருந்து காலையில் 8 மணி ஆனது நாங்கள் எருமேலியை வந்து அடைவதற்கு. முழுமையான பேருந்து பயணம் நிறைவு பெற்றது. எருமேலியில் இறங்கி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமர்ந்து உணவு அருந்தி முடித்த பின்னாடி பேட்டை துள்ளல் வண்ணப்பொடிகள் வாங்கவும் மேளக்காரருக்கு கொடுக்கவும் பொதுவான பண வசூல் செய்தோம். நாங்கள் எரிமேலிக்கு இங்கே வந்துட்டோம். இது வந்து திண்டுக்கல்லிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துலையும் தேனியில் இருந்து 127 கிலோமீட்டர் தூரத்துலையும் இங்கே அமைஞ்சிருக்கிற ஒரு காட்டில் இடம். இங்கே தான் பேட்டை துள்ளுற இடம் இருக்குது. அப்போது வாங்க பேட்டை துள்ளிக்கிட்டே அதோட மகத்துவம் என்ன, ஏன் பேட்டை துள்ளுறாங்கன்றதெல்லாம் நம்ம குருசாமிக்கிட்ட கேட்டுட்டு எல்லாம் அறிஞ்சிக்குவோம். வாங்க பேட்டை துள்ளலாம். பண வசூல் செய்வதை முடித்துவிட்டு காலை 10 மணி அளவில் பேட்டை துள்ளுவதற்கு கிளம்பினோம். பேட்டை துள்ளல் ஆரம்பிக்கும் இடமான பேட்டை சாஸ்தா கோவிலுக்கு அருகில் எல்லா சாமிகளும் வண்ணப்பொடிகள் பூசிக்கொண்டு மேல வாத்தியக்காரரையும் குருசாமி மூலம் ஏற்பாடு செய்து கொண்டு பேட்டை துள்ளச் சென்றோம். நம்ம வந்து இப்போ பேட்டை சாஸ்தான்ற கோயிலுக்கு போகிறோம். ஸோ அந்த கோயிலில் வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம பேட்டை துள்ளுற இடம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து குருசாமிகிட்ட வந்து மேலத்துக்கார்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மேலக்காரர் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறேன், அவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறேன்ற டீட்டெயிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ பேட்டை சாஸ்தாவுக்கு போகிறோம். ஸோ அங்கேருந்து பாவர் மசூதிக்கு போகிறோம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க. நாம் நுழைகின்ற இந்த இடம்தான் பேட்டை சாஸ்தா கோவில் பேட்டை துள்ளுவதற்கு ஆரம்பிக்கின்ற இடம். இந்த பேட்டை துள்ளல் நிகழ்வு எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சமான ஆடிப்பாடி கொண்டாடும் ஒரு வழிபாடு. இந்த பேட்டை துள்ளல் நிகழ்வுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் நாம் கேள்விப்பட்ட அளவுக்கான ஒரு காரணம், பந்தள மகாராணியின் வயிற்று வலி தீர்ப்பதற்கு புலிப்பால் கொண்டு வர கானகம் வரும்போது ஐயப்பன் காய்கறிகளையும் அரிசியையும் ஒரு குச்சி
நுனியில் கட்டி திந்தகத்தோம் திந்தகத்தோம் என ஆடி வந்ததாகவும் வரலாறு இருக்கிறது. அதன்படி புதிதாய் கோவிலுக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள், கன்னிசாமி என அழைக்கப்படும் ஐயப்ப பக்தர்கள் காட்டுவாசிகளைப் போல தன் முகத்தில் வண்ணப்பொடிகளை பூசியும் கையில் அம்பு போன்ற சரங்களை ஆயுதங்களாக ஏந்தியும் ஆடிப்பாடி சந்தோஷமாய் வழிபடுகின்றனர். இந்த பேட்டை சாஸ்தா கோவிலில் இந்த இடம் தலப்பாரா என்ற முக்கியமான இடம். என் தலையில் இருக்கும் சுமைகளை இறக்கி வை என்று வேண்டும் இடமாகவும், இந்த மலைக்கோயிலின் தலைப்பகுதியில் அதாவது முதல் பகுதியில் கிடைக்கும் பாறை என்பதாலும் இதற்கு தலைப்பாரா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் பேட்டை சாஸ்தா கோவிலின் மையப்பகுதி. இந்த பேட்டை சாஸ்தா கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு பேட்டை சாஸ்தா கோவிலின் வலதுபுறமாக வெளியே செல்லும் நுழைவாயிலுக்கு நகர்கிறோம். பேட்டை சாஸ்தா கோவிலிருந்து வெளியேறுறோம். பேட்டை சாஸ்தா கோவிலின் வெளிவாயிலில் இருந்து வெளியே வந்தவுடனே பிரம்மாண்டமாய் நிற்கக்கூடிய வாவர் மசூதியை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாவர் சுவாமி கோவில் இந்து முஸ்லிம் ஒற்றுமை கலாச்சாரத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றதுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த வாவர் மசூதி கோவிலுக்கு உள்ளர நுழைகிறோம் நாம. இந்த வாவர் மசூதியை பற்றி பார்க்கலாம். வாவர் சுவாமியை இஸ்லாமிய மதகுரு என்றும் கூறுகின்றனர். மேலும் வாவர் ஒரு கொள்ளைக்காரனாய் வந்து ஐயப்ப சுவாமியிடம் போரிட்டு தோற்றதாகவும் வாவரை ஐயப்பன் நண்பராய் ஏற்றுக்கொண்டதாலும் இங்கே ஒரு மசூதியை கட்டச் சொல்லி பந்தள மன்னருக்கு ஐயப்பன் கட்டளையிட்டுள்ளார். அதன்படி பந்தள மன்னரால் கட்டப்பட்டதுதான் வாவர் மசூதி என்றும் கூறுகின்றனர். உள்ளே நுழைந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே அந்த மசூதியை முழுவதுமாக ஒரு சுற்றிட்டு தான் வெளியே வர்ற அமைப்பில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. முழுவதுமாக அந்த மசூதியை ஒரு சுற்றிட்டு வெளியே வரும்போது ஒரு மத நல்லிணக்கத்துக்கு உரிய சான்றாக நம்ம இந்தியா செயல்படுதுன்றதை நம்ம உணரலாம். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் இந்த வாவர் மசூதியின் மையப்பகுதியில் இஸ்லாமியத்தின் பிறை சின்னத்துடனான பச்சை நிற ஆடை வைக்கப்பட்டு இருந்தது. அதனுடன் இந்த இடத்தில் பிரசாதமாக விபூதியும் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. கூடவே பேரிச்சை, உலர்திராட்சை போன்றவைகளும் பிரசாதங்களாக இங்கு வைக்கப்பட்டு இருந்தது. பிரமிப்போட வாவர் மசூதியை சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து திரும்பவும் பேட்டை துள்ளலை தொடர்ந்தோம். பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை, கன்னிசாமிகள் முதல் குருசாமிகள் வரை என பாகுபாடின்றி ஒவ்வொருவரும் தன்னை மறந்து பக்தி களிப்பில் ஒன்று கூடி சாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம் என சரணகோஷம் சொல்லி மெய்மறந்து ஆடும் ஆட்டம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இந்த பேட்டை துள்ளல் பகுதியின் முழு நீள தொலைவு 1/2 கிலோமீட்டர். சுமார் 11 மணி அளவில் தொடங்கி பேட்டை துள்ளல் 12 மணிக்கு எருமேலி சாஸ்தா கோவில் வரை நீடித்தது.
நாம் நுழைகின்ற இந்த இடம்தான் எருமேலி சாஸ்தா கோவிலின் நுழைவாயில். தத்துவமசி, நான் கடவுள், அதாவது நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் என்பதுதான் அடிப்படை கூறு. ஐம்புலன்களையும் அடக்கி விரதமிருந்து இங்கு வந்த நீ இங்கிருந்து சென்ற பிறகும் அந்த விரத முறைகளை கடைபிடித்து ஒழுக்கத்துடன் வாழ்வில் மேன்மையடைய வேண்டும் என்பதும் இதன் உள்ளர்த்தமாக இருக்கிறது. இந்த தத்துவமசி எழுத்துக்கள் ஐயப்பனின் சன்னிதானத்தின் மேற்கூரையிலும் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த பகுதி எருமேலி ஆற்று பகுதியில் உள்ள குளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இடம். சவர் போன்ற அமைப்பில் பக்தர்கள் நீராடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வேட்டை துள்ளிவிட்டு வெளியே வந்த பிறகு இந்த இடத்தில் தான் குளித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். ஆனால் நாங்கள் குளிக்க சென்ற இடமோ மணிகண்ட ஆறு. அந்த ஆற்றை பற்றியும் பார்க்கலாம். மணிகண்ட ஆறுக்காக போயிட்டு இருக்கோம். மூலிகை தண்ணீர் களைப்பொழிக்கிறதுக்காக மூலிகை தண்ணீர் கொடுக்குறாங்க. மறுபடியும் நாங்கள் மணிகண்ட ஆறுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். குடிச்சிட்டு நாங்கள் இப்போ இந்த வழியாக வர்றப்போ ரைட் சைடு பெரிய அன்னதான மண்டபம் எங்கே அன்னதானம் நடந்துட்டு பார்ப்போம். அகில பாரத சேவா சங்கத்தினரால் இது போன்ற அன்னதானமும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஏராளமான பக்தர்கள் மார்கழி மாத குளிரில் வருவதால் அவர்கள் உடல்நிலை சீராக இருப்பதற்காக தண்ணீரை சூடாக்கி மூலிகை கட்டைகளை ஊற வைத்து ஆங்காங்கே கொடுக்கிறார்கள். இது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது என்பதால் நாங்களும் ஆங்காங்கே குடித்துக்கொண்டே சென்றோம். எருமேலி சாஸ்தா கோவிலில் நாங்கள் மூலிகை நீர் அருந்திட்டு அங்கே குளிக்கிறதுக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்றதுனால இங்கே பக்கத்தில் இருக்கிற 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற மணிகண்ட ஆறுக்காக போகிறோம். இப்படியே நேரம் நடந்து போனோம்னா மணிகண்ட ஆறு. வாங்க அங்கே போவோம். சாமியே சரணமையப்பா. இப்போ நாங்கள் மணிகண்டாத்துல நல்லா ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய மீன் இருக்கு, மீன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே எருமேலி ஆற்றுல குளிக்க முடியாத மாதிரி இருந்தனால இங்கே நல்ல சுத்தமான தண்ணியாக இருக்குது. அதனால் இங்கே வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கோம். மணிகண்டன் ஆறில் குளித்து முடித்துவிட்டு எருமேலியிலிருந்து மதியம் சுமார் 4 மணிக்கு அவரவர் இருமுடிகளை குருசாமி மூலம் கட்டுகள் கட்டி தீபாராதனை காட்டி ஒவ்வொருவராய் தலையில் சுமந்து பெரும்பாதைக்கு கிளம்பினோம். இருமுடியை போகும் வழியில் கீழே வைத்துவிடக் கூடாது என்றும் ஒரு சாமியின் கையால் தான் இறக்கி வைக்கவும் தூக்கி வைக்கவும் வேண்டுமென குருசாமி உபதேசித்தார். அதன்படி வரிசையாய் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். எருமேலியிலிருந்து நடக்க ஆரம்பித்த நாங்கள் எருமேலி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வாவர் மசூதி செல்லும் இடத்தின் வலதுபுறத்தில் ஐயப்பன் மகிஷி என்ற அரக்கியை கொன்ற வாள் வைக்கப்பட்ட புத்தன் வீடு என்னும் இடத்திற்கு சென்றோம். அங்கு அந்த ஐயப்பன் பயன்படுத்திய வாளை பார்த்துவிட்டு நடந்து பேரூர்த்தோடு செல்ல ஆயுத்தமாய் நடந்தோம். எருமேலியிலேருந்து நடக்கிற அளவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு அபூர்வமான இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இப்போ பார்த்தது அவர் வாவர் கூட போரிட்ட அந்த வாள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ரொம்ப அபூர்வமான பொருள். இதை பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சது. பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்கப்பா. நம்ம கிளம்புன இடத்துல இருந்து இப்போ பேரூர் தோடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அடுத்த மெயினான ஒரு இடம் அதுதான்.
அதுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தார் சாலையாக தான் வந்துட்டுருக்கு, இருபுறமும் கடைகளாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வழியாக தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். எருமேலியிலிருந்து பேரூர் தோடு செல்லும் சாலை தார் சாலை என்பதால் மதிய நேரத்தில் தார் சாலையில் நடப்பது கால்களுக்கு சுடும் என்ற காரணத்தால் மாலை வேளையை மட்டுமே இந்த தார் சாலையில் பயணிக்கின்றனர். அதுவே நல்ல விஷயமாக எங்களுக்கும் இருந்தது. நாங்கள் தார் சாலையில் மாலை நேரத்தில் பயணித்தோம். கால்நடையாக வரும் பக்தர்களுக்கு நடப்பதற்கு ஏதுவாக ஊன்றுகோல் விற்பனையும் இந்த பகுதியில் நடந்து வருகிறது. ஊன்றுகோலை உபயோகித்து பக்தர்கள் சுலபமாக பயணிக்க இது உதவுகிறது. நாங்கள் வந்து எருமேலியிலேருந்து பெரும்பாதை தொடங்கி ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 2 பக்கமும் ரப்பர் தோட்டங்கள், எஸ்டேட்டுங்க, பச்சை பசேர்னு குளுமையான இடங்கள், ரொம்ப பார்க்க நல்லா அழகாக இருக்குது. அதை இனிமேல் அனுபவிச்சுக்கிட்டு மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்கும். வெயிலும் சுள்ளுன்னு அடிக்குது. நாங்கள் போகிற நேரம் கொஞ்சம் பகல் நேரமாகவே கிளம்பிட்டனால வெயிலும் சுள்ளுக்கு தார் ரோடும் கொஞ்சம் அப்படியே அகலாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பொருட்படுத்தாமல் நம்ம சுமார் 4 மணியளவில் எருமேலியிலிருந்து கிளம்பிய நாங்கள் எருமேலியிலிருந்து 2.5 மைல்கள் அதாவது 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் பேரூர் தோடு என்னும் ஆற்றங்கரை பகுதியை அடைவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம். அதாவது பேரூர் தோடு என்பது பெரும்பாதையின் முதல் நிறுத்தம். அந்த நிறுத்தம் ஒரு ஆற்றங்கரை பகுதி. இந்த ஆற்றங்கரை பகுதியில் பொறி விற்பனை செய்யும் விற்பனையாளர்களை பார்க்கலாம். இங்கு விற்கப்படும் பொறி இந்த இடத்திலுள்ள ஆற்றங்கரையில் மீன்களுக்கு கொட்டப்படுகிறது. அதற்கு ஒரு ஐதீகமும் உள்ளது. மணிகண்டன் இந்த காட்டு வழியாக போகிறப்ப வந்து இந்த ஆறு நிறங்கி தண்ணி ஓடி இருந்திருக்கு. அப்போ இங்கே பொறி போட்டு போனதாக ஒரு ஐதீக கதை. அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம போகிற பக்தர்கள் இந்த பொரியை வாங்கி இங்கே போட்டு போகிறோம். குமிழி இந்த தமிழ்நாட்டுக்கு போகிற வண்டி இதெல்லாமே வந்து இங்கே திரும்பிடுது. இங்கேருந்து தான் பெருவழி ஆரம்பமாகுதுங்கிறாங்க. இனித்தான் நடக்க ஆரம்பிக்க போகிறோம். வாங்க போகிறோம். ஒட்டிக்கலாம் ஆகிப்போம். ஒட்டிக்கலாம் ஆகிப்போம். பேரூர் தோடிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவை கடந்தவுடன் நமக்கு கிடைப்பதுதான் ஸ்ரீ மகாதேவா தேவி டெம்பிள். இந்த கோவிலின் முகப்பு பகுதியிலிருந்து பார்க்கும் போதே மிக உயர்ந்து நிற்கும் சிவனின் சிலையானது நம்மை ஆர்ப்பரிக்க வைக்கிறது. இந்த காட்டு வழி பாதையில் அமைந்திருக்கும் இந்த சிவனின் முழு உருவ தோற்றத்தை தரிசித்துவிட்டு நாங்கள் திரும்பவும் நடைபாதையை ஆரம்பித்தோம். அந்த சிவபெருமான் கோவிலை விட்டுட்டு நடைபாதையை தொடர்ந்த கொஞ்ச தூரத்தில் நமக்கு ஒரு முருகன் கோவில் கிடைக்குது. அந்த முருகன் கோவில் பார்ப்பதற்கு ரொம்ப பழமையான ஒரு முருகன் கோவிலாக இருந்துச்சு. அதோட கோபுர மண்டபங்களும் சரி எல்லாமே உள்ளமைப்பும் கேரள அமைப்பில் கட்டப்பட்ட ஒரு முருகன் கோவில். இப்போ அங்கே எரிமேலியிலேருந்து நாங்கள் வர்றப்போ ஒரு 7 கிலோமீட்டரில் கேரளா ஸ்டைலான ஒரு முருகன் கோவில் இருக்குது. அதை பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து ஒரு மசூதி ஒன்று இருக்கான். அதையும் பார்க்கறதுக்காக நம்ம நடந்து போய் இந்த மசூதியை பார்த்துக்கிட்டே நகர்ந்த கொஞ்ச தூரத்தில் வந்து நமக்கு ஒரு இருமுன்னிக்கரா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அன்னதான கூடம் வந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் பெருவழி பாதையில் நடக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு முதல் அன்னதான கூடம். இந்த இடத்துல இருந்து தான் அன்னதானம் ஸ்டார்ட் ஆகுது. இரும்புன்னிக்கரையில் இருக்கிற பாலபத்ர தேவி கோவில் இருக்கிறோம். அங்கே ஒன்று அன்னதான பிரசாதம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அங்கே கொடுக்கப்பட்ட அன்னதான பிரசாதத்தை வந்து வாங்கி சாப்பிட்டோம். அடுத்து போக வேண்டிய வழி இதுதான். ஸ்ரீ பாலபத்ர தேவி கோவிலுக்குள்ளர நுழைஞ்சு அங்கே இருக்கிற சுவாமிகளெல்லாம் கும்பிட்டு திரும்ப நடைப்பயணத்தை வந்து நம்ம காலக்கட்டி நோக்கி தொடர்றோம்.
இரும்புன்னிக்கரை பாலபத்திர கோவிலை அடுத்து நாம் பார்க்கக்கூடிய வனப்பகுதி அழுதாக்கடவு எனும் வனப்பகுதி. இந்த அழுதாக்கடவு பகுதியில்தான் வனப்பகுதியின் முதல் அடைப்பு பகுதி இருக்கும் இடம் இருக்கிறது. பெரும்பாதை கிளம்புபவர்கள் இந்த கேட் பகுதியில் காலை 7 மணிக்கு முன்பும் மாலை 3 மணிக்கு பின்பு மட்டுமே உள்நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த இடைப்பட்ட பகுதியில் வனப்பகுதியினர் அனுமதி மறுப்பதற்கு காரணம் அந்த நேரத்தில் யானைகள் அதிகம் உலவும் என்பதும் ஒரு காரணம். இந்த இடம்தான் நாம் கூறிய கேட் வனப்பகுதி. இந்த கேட் பகுதி தான் கோய்கோவு அவுட் போஸ்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. யாத்திரை வருபவர்கள் இந்த குறிப்பிட்ட நேர பகுதியில் இந்த பகுதிக்குள் நுழைந்து வெளியேற வேண்டும். இல்லை என்றால் யாத்திரை வருபவர்கள் அந்த இடத்திலேயே தங்கிவிட நேரிடும். இந்த அடர்ந்த மரங்கள் நிறைந்த வனப்பகுதியிலிருந்து காலக்கட்டி 6 கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு கிடைக்கும். இந்த பயணத்தை நாம் தொடர்ந்து செல்வோம். விரி என்ற கேரள சொல் தான் இந்த பகுதியில் அதிகம் பயன்படுத்தப்படும். விரி என்பது இந்த காட்டுப்பகுதியில் பெரிய அளவில் தங்குவதற்காக ஏற்படுத்தப்படும் ஒரு இடம். காலக்கட்டிக்கு முன்னால் ஒரு விரி ஏற்படுத்தப்பட்ட இடம்தான் இது. இந்த இடத்தில்தான் நாம் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் நடையை தொடர்ந்தோம். இந்த விரி தான் நாம் யாத்திரை செல்லும்போது வரக்கூடிய முதல் விரி. அந்த இருட்டிய நேரத்தில் காலக்கட்டி 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அந்த இருட்டிய நேரத்தில் மணி 10 மணியாகி இருந்தது. அந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு கோவில் நமக்கு கிடைத்தது. அந்த இரவு நேரத்தில் அந்த ஒலிபெருக்கியில் ஒலிக்கப்பட்ட பாடல் இன்னும் நம் காதுகளில் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு சுகமான த்ரில்லான அனுபவங்களாகத்தான் இந்த பயணங்கள் எங்களுக்கு இருந்தது. இந்த மண்ணகந்தான் வாழ்வதும் முன்மொழியின் கீர்த்தி கண்ணின் கருமணியாக கலந்து எமை காக்கும் உன் கருணையனும் மழைதானே துயர்வருமை நீக்கும் கண்ணின் கருமணியாக கலந்து எமை காக்கும் உன் கருணையனும் மழைதானே துயர்வருமை நீக்கும் ஐயப்பா. ஒரு வழியாக இரவு 11 மணி அளவில் நாம் காலக்கட்டியை வந்து அடைந்தோம். காலக்கட்டியில்தான் இரவு நேர தங்கல். எருமேலியிலிருந்து காலக்கட்டி வரை உள்ள தொலைவு 12 கிலோமீட்டர். காலை 6 மணி அளவில் விழித்தெழுந்த நாங்கள் காலக்கட்டி கோவிலுக்கு சென்று கோவிலில் இறைவனை தரிசித்து வெளியே வந்தோம். கோவில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை வந்து ஐயப்பன் கொல்லும்போது அங்கே சிவபெருமான் வந்து இந்த இடத்துல நின்று பார்த்ததா ஒரு புராண கதை இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து சிவபெருமான் காளையை கட்டிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் நின்று அந்த மகிழ்ச்சியை கொள்றதா பார்க்குறதா புராண கதைகள் இருக்குது. ஸோ இங்கே தான் பக்தர்கள் வந்து கோவில் கட்டி வழிபட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் ஒரு காளையை கட்டி வச்சுக்கிறாங்க. பம்பா ஆற்றின் துணை நதியான அழுதா நதி காலக்கட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் எருமேலியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. அலம்பா என்ற சொல்தான் அழுதா என மாறி அழைக்கப்படுகிறது. ஒரு வழியில் சென்றால் அழுதா மலையை ஏறாமலேயே இந்த பெரும்பாதையை கடந்து முக்குழியை அடையலாம். அழுதாமலையை ஏறி நாம் கடக்கும் போது மட்டுமே நமக்கு முக்குழிக்கு முன்னாடி வர்ற இஞ்சிப்பாறை கோட்டா மற்றும் கல்லிடம் குன்று என்ற 2 இடம் நமக்கு காண கிடைக்கும். இந்த காலக்கட்டி கோவில் வரவேற்பு வளையம் உள்ள பகுதியில் 2 தார்சாலை பகுதிகளை காணலாம். அதில் இடதுபுறம் உள்ள பாதையில் செல்லும் போது அழுதாமலை ஏறாமலும் கல்லிடம் குன்று செல்லாமலும் முக்குழியை அடையலாம். வலதுபுறம் உள்ள தார்சாலை பிரிவிற்கு அருகிலுள்ள முக்குழி பிரிவில் சென்றால் அழுதாமலை ஏறி கல்லிடம் குன்று சென்று மலை ஏறலாம். நம்மில் ஒரு பிரிவினர் அழுதாமலை ஏறாமல் செல்வதற்காக பிரிந்து சென்றனர். நாம் செல்லப்போவதோ அழுதாமலை மலையேற்ற பகுதியில் செல்லப்போகிறோம். வாங்க அழுதாமலை ஏறி
இந்த புனித பயணத்தை கடக்கலாம். இந்த இடத்திலிருந்து பம்பா நதிக்கரைக்கு செல்லும் தொலைவு 21 கிலோமீட்டர். நாம் பார்க்கின்ற இந்த ஆற்றங்கரை பகுதி தான் அழுதா நதி ஆற்றங்கரை பகுதி. இந்த ஆற்றங்கரை பகுதியில் இருக்கின்ற ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு நடைபாதையாக கல்லிடம் குன்று வரை சென்று அந்த கல்லிடம் குன்றில் அந்த எடுத்த கல்லை வைத்துவிட்டு வர வேண்டும். அதுதான் இங்கு நடந்து வரும் ஒரு ஐதீகமான நிகழ்வு. இந்த ஐதீகத்தின் பொருள், மகிழ்ச்சியை வீழ்த்திய ஐயப்பன் கல்லிடம் குன்று பகுதியில் மகிழ்ச்சியை ஒரு கல் வைத்து மகிழ்ச்சி எழுந்து வராமலிருக்க செய்ததாக வரலாறு. அதன்படியே நாமும் கல்லை எடுத்துக்கொண்டு அழுதா மலையேற்றம் ஏறத் தொடங்கினோம். கரிமலை ஏற்றம் தான் இந்த வனப்பகுதியில் ரொம்பவும் சிரமப்பட்டு ஏறக்கூடிய ஒரு மலையேற்ற பகுதி என்று அனைவராலும் கருதப்படுகிறது. ஆனால் அழுதாமலையும் கூட ஒரு விதத்தில் சற்று சிரமப்பட்டு ஏற வேண்டிய ஒரு பகுதி தான். ஏனென்றால் கரிமலை ஏற்றம் என்பது ஒரு நீண்ட ஏற்றமாக இருக்கும். ஆனால் அழுதாமலை ஏற்றம் என்பது சுருக்கமாக மிகவும் அதிகமான சீற்றமான ஏற்றத்தில் ஏறக்கூடிய ஒரு மலையேற்ற பகுதி. சாமி போயிட்டே இருக்கிறேன், நீங்க என்னை ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு வாங்க போதும். நம்ம வந்து இப்போது பம்பா நதியோட துணை ஆறான அழுதா நதியை வந்து கடந்து கால்நடையாக மேலே ஏறிட்டுருக்குறோம். ஸோ அந்த அழுதா நதியிலேருந்து மேலே ஏறுற பாதை வந்து கொஞ்சம் கரடுமுரடாக இருக்குன்றனால நம்ம கூட வந்தவங்க ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டில் வந்து மேலே ஏறுறதுக்கு பிளான் பண்ணி போயிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மேலே ஏறிட்டுருக்குறோம். மேலே ஏறி தான் வந்து அன்னதானம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். இந்த கல் பார்த்திங்கன்னா அந்த நம்ம முன்ன பார்த்த அழுதா நதி கரையிலிருந்து எடுத்த கல். இந்த கல்லை கொண்டு போய் நம்ம கல்லிடம் குன்றில் வைக்க போகிறோம். அடுத்து இந்த கல்லிடம் குன்று போகிறதுக்கு இன்னொரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ அழுதா நதியிலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் வந்து வந்திருக்கிறோம். ஸோ போகிற பாதை கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக தான் இருக்குது. ஸோ அந்த பாதையை நீங்களே பாருங்கள். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக நின்றுக்கிறோம். ஸோ வாங்க அடுத்து போகலாம். அந்த காட்டு வழிப்பாதையில் ஒரு இடத்தில் பல்வேறு கற்குவியல்களாக இருந்த ஒரு வனப்பகுதியாக நாம் செல்லும் இடம் மாறியது. அந்த இடம்தான் கல்லிடம் குன்று. இந்த கற்குவியல்களுக்குள்ள மக்கள் நடந்து போய் இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்துல தான் அந்த கொண்டு வந்த கல்லை வச்சு சாமியை கும்பிடுறாங்க. இந்த இடத்துல வழிபடும்போது தான் அந்த மகிழ்ச்சியை கொன்ற எச்சம் மறைக்கப்படுறதா ஐதீகம் நம்பப்பட்டு வருது. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கல்லிடம் குன்று அப்படின்ற ஒரு இடத்துக்கு மேலே இருக்கிறோம். அந்த கல்லிடம் குன்று வந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியோட எச்சத்தை மறைக்கிறதுக்காக அந்த கூழாங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லிடம் குன்று மேலே வைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அதான் நம்ம பண்ணோம். ஸோ இதான் கல்லிடம் குன்றோட டாப் பிளேஸ். கல்லிடம் குன்று தரிசனம் முடித்துவிட்டு அந்த கல்லிடம் குன்றிலிருந்து சற்று தூரம் நகர்ந்தவுடன் நமக்கு கிடைக்கின்ற இடம்தான் வழித்தாவளம் தோடு. இந்த வழித்தாவளம் தோடு பகுதியிலும் ஒரு தங்கும் விழி காணப்படுகிறது.
இந்த வழித்தாவளம் தோடில் இருக்கின்ற விரியை உபயோகிக்காமல் நாம் சென்று விட்டோம் என்றால் அடுத்து வெள்ளாரம் சேற்றா என்ற இடத்தில்தான் விரி நமக்கு கிடைக்கும். அது இங்கிருந்து 5 கிலோமீட்டர் நடைபாதையை கடக்க வேண்டிய தொலைவாக இருக்கிறது. இங்கிருந்து பம்பாவை நெருங்க வேண்டுமெனில் 18 கிலோமீட்டர் தொலைவை கடக்க வேண்டிய தூரமும் இருக்கிறது. இந்த வழித்தாவளம் தோடு பகுதியை கடந்தவுடன் நமக்கு கிடைக்கின்ற கோவில் உடைய வனப்பகுதி தான் இஞ்சிப்பாரக்கோட்டா. இந்த இஞ்சிப்பாரக்கோட்டா என்ற இடம்தான் அழுதாமலை ஏற்றத்தின் உச்சி பகுதி. இதன் பிறகு அழுதாமலை இறங்க வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோவில்தான் இஞ்சிப்பாரா கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில். அந்த அழுதாமலை இறங்கி முடித்த பிறகுதான் நமக்கு முக்குழி என்ற இடம் கிடைக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் நாம் இஞ்சிப்பாரா கோட்டையிலே இருந்து முக்குழியில் எழுப்பப்படக்கூடிய மைக் அனௌன்ஸ்மெண்ட், அந்த பகுதியில் எழுப்பப்படக்கூடிய முக்குழியில் மைக் அனௌன்ஸ்மெண்ட் இஞ்சிப்பாறை கோட்டா பகுதியிலிருந்தே நம் காதுகளுக்கு தெளிவாக கேட்க முடிகிறது. இஞ்சிப்பாரா கோட்டா பகுதியில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு நாம் அடுத்ததாக செல்லும் பகுதிதான் முக்குழி. இந்த முக்குழி பகுதி எரிமேலியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு பள்ளத்தாக்கு பகுதி. இந்த இடத்தில்தான் மலையேற்றம் தொடர முடியாத பக்தர்கள் திரும்பிச் செல்கிறார்கள். ஏனென்றால் முக்குழி வரைக்கும் நாம் கால்நடையாக மட்டுமில்லாமல் வாகனங்களை உபயோகித்து பயணித்து விடலாம். ஆனால் முக்குழியை தாண்டி பயணிக்கும் போது ஆட்டோ போன்ற ஏனைய வாகனங்கள் உள்நுழைய வாய்ப்பே இல்லை. எனவே இதன் பிறகு மலையேற்றம் ஏறவே முடியாது என்று முடிவெடுக்கும் பக்தர்கள் ஏனைய பிற வாகனத்தில் ஏறி பம்பைக்கோ அல்லது எரிமேலிக்கோ திரும்பச் செல்வதுதான் உத்தமம். எங்களுடன் வந்த ஒரு பக்தர் கூட பயணத்தை தொடர முடியாமல் எரிமேலிக்கு திரும்பினார். பள்ளத்தாக்கு பகுதியில் அமைக்கப்பட்ட இந்த கோவில்தான் முக்குழி மாரியம்மன் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில். உணவானாலும் சரி, அன்னதான உணவு என்றாலும் சரி, நாம் முக்குழியிலேயே அதை முடித்துவிட்டு செல்வதே நல்லது. ஏனென்றால் இடையில் நமக்கு உணவு கிடைப்பது என்பது அரிதான விஷயம். அழுதால நம்ம பிரிஞ்சோம் ஒரு இடத்துல. அந்த பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இப்போ முக்குழியில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். முக்குழியில் பார்த்திங்கன்னா இந்த பாதை ஒன்று வருது பாருங்கள். இந்த வர்ற பாதை வழியாக தான் பார்த்திங்கன்னா முக்குழியில் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது. ஸோ நம்ம மெயினான பாதை, அந்த மெயினான பாதையில் வர்றவங்க அங்கே மேலேருந்து இறங்குறாங்கல்ல, அந்த பாதை வழியாக இறங்குவாங்க. ஸோ நம்ம இப்போது மலையை திரும்ப கரிமலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டைம் கஞ்சி சாப்பிட்டு நம்ம திரும்ப மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த வனாந்திர காட்டுப்பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த கப்பக்கஞ்சி உணவானது நாம் நடப்பதற்கு தேக வலிமையையும் நம் வாய்களுக்கு அபரிவிதமான ருசியையும் அளித்தது. இந்த முக்குழி பகுதியில் இருந்து அடுத்ததாக வர்ற கரிமலை பகுதி 12 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதே மாதிரி இங்கே இருந்து பம்பா 16 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தில் வனவிலங்கு நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த இடத்திலிருந்து 4 மணிக்கு மேல் வெளியே செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த இடத்தோடு வேலந்தாவளம் தோடு பகுதி நிறைவு பெறுகிறது. இந்த இடத்திலிருந்து பம்பாவைக்கு சரியாக 15 கிலோமீட்டர் தொலைவு கடக்க வேண்டியது இருக்கிறது.
நம்ம வந்து இப்போது முக்குழியிலேருந்து கிளம்பிட்டோம். முக்குழியில் வந்து 4 மணியோட அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த வனவிலங்குகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கேட் வந்து 4 மணியோட க்ளோஸ் ஆயிரும். ஸோ அங்கே இருக்க மக்கள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிக்குவாங்க. ஸோ நாம் வந்து நாளைக்கு காலையில் கிளம்புறதா இருந்து இப்போயே கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து வர்றவங்க வந்து நாளைக்கு காலையில் தான் கிளம்ப முடியும். ஸோ நாங்கள் வந்து 4 மணிக்கு முன்னாடி வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ இருந்து இங்கே கிளம்பிட்டோம். ஓகே, வாங்க போகலாம். நம்ம வந்து இப்போ வள்ளித்தோடு பகுதியில் இருக்கிறோம். அது வந்து யானைகள் வந்து தங்குறதுக்கு முக்கியமான இடமா கருதப்படுது. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கரிமலை மலைப்பகுதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த கரிமலை மேலே ஏறுற பாதை. ஸோ இந்த இடம் தான் வந்து ஒரு முட்டல் காடு, யானைகள் வந்து அதிகமாக நடமாடுற பகுதின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம மலையேற்றத்துக்கு ஏற ஸ்டார்ட் ஆகிறோம். வாங்க. நம்ம வந்து இப்போ யானைகள் அதிகமாக உலகிற கரிமலை பாட்டு பகுதியை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த யானைகள் உடச்சி போட்டுக்கிற மாதிரியான ஒரு தாவரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் தான் வந்து யானை உள்ளே போகிற வழி. ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொந்தாக இருக்குது. அதுக்குள்ளே இருந்தெல்லாம் யானை வெளியே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இல்லை 2 பேர் அந்தளவு போகிற குறுகலான வழியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கலர் கலராயிருமுடே கன்னிசாமி இருமுடே கன்னிசாமி இருமுடே கலர் கலராயிருமுடே. இந்த வேலந்தோடு தாவளம் முடிவடைகிற இந்த பகுதியில் ஒரு நீரோடை நமக்கு காண கிடைக்கிறது. அந்த வழித்தோடு தாவளம் பகுதியில் இருக்கக்கூடிய நீரோடையை கடந்து 1 கிலோமீட்டர் தொலைவு கடந்தவுடன் நமக்கு கிடைப்பதுதான் வெள்ளாரம் சேட்டா தாவளம். இந்த பகுதியிலும் பல்வேறு இடங்களில் விரிகள் தங்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம வந்து இப்போ கரிமலை ஏற்ற பாதையில் வந்து வெள்ளாரம் சோடா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல தான் உட்காந்து இப்போ டீ சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறோம். ஒரு கட்ட சாயம் எடுக்கல, ஒரு கட்ட சாயம். டைம் கரெக்டாக பார்த்தா இப்போது 6 o'clock ஆகுது. வந்து கரிமலை ஏற்றம் தான் நம்ம வந்து ஏறிட்டே இருக்கணும். அடுத்த கேட் வந்து கரிமலையில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரிமலை ஏற்றம் வந்து கரிமலை ஏற்றம் ஏறிட்டுருக்குறோம். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னா போகிற வழியிலலாம் வந்து வெடி வழிபாடுன்ற மாதிரி வெடி சத்தம்லாம் கேட்குது. யானை சத்தம் கேட்டது எங்களுக்கு. அதை வந்து எங்களால் சரியாக படம் பிடிக்க முடியலை. சரணகோஷம் நிறையா அந்த யானை வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா சரணகோஷம் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதை மட்டும்தான் கேட்க முடியும். அதையும் கேட்க முடிஞ்சது. நாங்கள் யானை சத்தத்தையும் கேட்டோம், ஆனால் பார்க்க முடியல. ஆனால் அதை யானையை பார்க்க முடியல, அதை படம் பிடிக்கவும் முடியல. ஸோ நம்ம போயிட்டுருக்குறோம். வாங்க.
வந்து புதுச்சேரி தாவளத்தில் வந்து இது வந்து கரிமலையோட அடிவாரம் புதுச்சேரி தாவளம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஸ்டே வந்து இங்கே தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நைட்டு உணவு வந்து பார்த்திங்கன்னா புட்டு, புரோட்டா, அப்புறம் ஊத்தாப்பம், தோசை இதெல்லாம் கிடைக்கிது. புட்டு பார்த்திங்கன்னா 70 ரூபா சொல்கிறாங்க. 3 ஊத்தாப்பம் வந்து 70 ரூபா. அப்புறம் தோசை பார்த்திங்கன்னா 80 ரூபா. இந்த ரேட்லலாம் இருக்குது. ஸோ அதான் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து புட்டு சாப்பிட்றதுக்காக போனோம், கிடைக்கல. பட் இப்போ வந்து தோசையும் புரோட்டாவும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இப்போ தூங்கிட்டு காலையில் இப்படி தான் கரிமலை அடிவாரம். காலையில் வந்து கரிமலை ஏற போகிறோம். வாங்க போகலாம். இந்த கரிமலை அடிவார பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தங்கும் இடமான விரி அமைப்பிற்கு 5000 நபர்களுக்கும் மேல் ஒரு தடவையில் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மிக பிரம்மாண்டமான விரி. இதில் ஒரு நபருக்கு இரவு பொழுதுக்கு 100 ரூபாய் எங்களிடம் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. நம்ம வந்து இப்போது கரிமலை ஏற்றம் ஏறுறதுக்காக புலையோரம் நீரோடையை வந்து இப்போ கடந்து வந்திருக்கிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:25 இருக்கும். ஸோ மழை ஃபுல்லாக பனிமலை மூட்டமாக இருக்கிறனால கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. ஸோ அந்த குளிராக இருக்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்தில் கிடக்கின்ற யானை சாணங்களை பார்த்தவுடன் எங்கள் மனதில் ஒரு திகில் அனுபவம் தொடங்கியது. ஏனென்றால் இந்த பகுதி யானைகளின் சரணாலயமாக விளங்குவது என்பதில் ஐயமில்லை. ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேர் சேர்ந்து அடைச்சி நிற்கினா தான் அந்த மரத்தை வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்குது. அந்த மாதிரியான பழமையான மரங்கள்லாம் இருக்குது. இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டை கண்டிருக்கும் போல். போகிற வழியில் ஒரு சில இடங்களில் வந்து மரங்களில் வந்து யானைகள் வந்து அதை தள்ளி விட்டு மண்ணரிப்பானையும் யானைகள் தள்ளி விட்டதுனாலையும் அந்த மரங்கள்லாம் கீழே விழுந்து கிடக்கு. ஒரு சில இடத்துல இருக்குது, ஒரு சில இடத்துல அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸாகவும் இருக்குது. ஸோ அடுத்து கரிமலை ஏற ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் போகலாம். ஐயப்போ சுவாமியே நாமி திந்தகதோம் தோம் ஐயப்ப திந்தகதோம் தோம். அந்த வனாந்திர காட்டுக்குள்ள கரிமலை ஏற்றம் ஏறும்போது அந்த மர வேர்களையே படிகளாக மாற்றி நாம் நடைபாதையாக உபயோகிக்கும் ஒரு அபரிவிதமான இட அமைப்பு இந்த கரிமலை ஏற்றம் ஏறும்போது நாம் காண கிடைக்கிறது. என்னப்பா கரிமலை ஏற்றம் வந்து ஸ்டார்ட் ஆகி ஏறிட்டுருக்கோம். அந்த ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, அது என்ன பாட்டு? கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவான். கரிமலை இறக்கம் வந்ததுமே பெருநதி பம்பையை கண்டிடுவாய். அந்த பெருநதி பம்பையை பார்க்கறதுக்காக மலை ஏறிட்டுருக்குறோம். அதோட கரிமலை ஏற்ற பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 45 டிகிரி 50 டிகிரி கோண சாயலில் இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறிட்டுருக்குறோம். அதை பார்த்தா தெரியும். நீங்கள் பார்க்கும் இந்த கோவில்தான் கரிமலை ஏற்ற பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு அம்மன் கோவில். இந்த அம்மன் கோவில் வனதுர்கா கோவில் என்றும் கரிமலை மஞ்சள் பொடி கோட்டை நாயகி அம்மன் கோவில் என்றும் அனைவராலும் அழைக்கப்படுகிறது. இந்த மலையேற்றம் ஏறி முடித்தாலே போதும் சிரமமான பாதையில் 80% கடந்து விட்டோம் என்று சொல்லலாம்.
ஆகவே இந்த இடத்தில் பக்தர்களுக்கு தங்களால் முடிந்த அளவு பிரசாதங்களும் அன்னதானங்களும் அதிக அளவில் வழங்கப்படுகிறது. கரிமலை மஞ்சள் பொடி கோட்டை மாயி அம்மன் கோவில் வனதுர்காங்கிற கோவிலுக்கு வந்திருக்கோம். இது கரிமலை உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வருது. இங்கே வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. வந்துட்டோம். ஒரு ஐயப்ப சாமி இந்த உருண்டை மிட்டாய்களெல்லாம் இங்கே அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இப்போ மறுபடியும் கிளம்புறோம். இந்த வழியாக தானே போகிறோம்? இந்த வழியாக கிளம்புறோம். நம்ம இப்போது கரிமலை ஏற்றத்தோட உச்சி பகுதியில் இருக்கிறோம். இங்கேருந்து 4 கிலோமீட்டரில் பம்பா வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கரிமலைன்றது என்னென்னா, கரின்னா மலையாளத்தில் யானை சொல்கிறாங்க. யானைகள் இருக்கிற பகுதி தான் யானைகள் வாழும் மலை தான் இந்த கரிமலை. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். இந்த கரிமலை பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 நிலைகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது 8 நிலைகளுமே பார்த்திங்கன்னா 8 விதமான செங்குத்து மற்றும் சமதளமான அமைப்புகள் வர்றது மாதிரியான இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சேன். அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் மரவேர்களாகவும் ஒரு சில இடங்களில் அந்த புல் தரைகளாகவும் இந்த மாதிரியாகவும் 8 நிலைகளை கொண்டது. ஸோ நம்ம அடுத்து பம்பாக்கு நோக்கி நடந்துட்டுருக்குறோம். இதுதான் கரிமலையோட உச்சி பகுதி. இந்த விலைப்பட்டியல் தான் கரிமலை ஏற்றமாக இருந்தாலும் எருமேலியாக இருந்தாலும் கேரள வனப்பகுதிகளுக்குள்ள உணவுக்குன்னு வகுக்கப்பட்ட ஒரு விலைப்பட்டியல். ஆனால் பக்தர்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஏறி வந்த கரிமலையில் ஐயப்பா சேவா சங்கத்தினர் கொடுக்கப்படக்கூடிய அன்னதானம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அன்னதானம். அன்னதானம் கொடுக்கப்படுற இந்த இடம் ரொம்ப சிரமப்பட்டு வந்த ஒரு இடம். இந்த இடத்தில் நீர்வரத்து கம்மி என்பதனால் கை கழுவக்கூடிய நீரை கூட வீணாக்காமல் நாம் உபயோகிக்க வேண்டும். கரிமலை ஏற்றம் போன்றே கரிமலை இறக்கமும் பல்வேறு நிலைகளில் இறங்குகிறது மாதிரியான அமைப்பில் இருக்குது. இந்த காடுகளில் இருக்கிற இந்த இயற்கையான அமைப்பில் நம்ம இறங்கும்போது நம் கால்களை ரொம்ப நிலைப்படுத்தி நம்ம இறங்கி போகணும். ஏன்னா கால்கள் கொஞ்சம் நகர்ந்தால் கூட அந்த இடத்துல நம்மளுக்கு கால் வலியோ அல்லது சுளுக்கோ ஏற்படுவதற்கு ரொம்ப ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போது நாம் இறங்கிக் கொண்டிருக்கிற இந்த பாதை தான் கரிமலை இறக்கப்பாதை. கரிமலை ஏற்றம் எவ்வளவு சிரமப்பட்டு ஏறினோமோ அந்த அளவு சிரமத்துடன் கரிமலை இறக்கமும் நம்மளால் இறங்க முடியும். நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம்தான் சிறியானை வட்டம். இந்த சிறியானை வட்டம் கரிமலை இறக்கப் பகுதியின் அடிவார பகுதியாக வருகிற ஒரு யானைகள் கூட்டம் கூட்டமாக குட்டி யானைகளுடன் வாழும் ஒரு நிலப்பரப்பு. இந்த வனாந்திர காட்டுப்பகுதியில் அதி உயரமான 70 முதல் 80 அடி வரை உயரமுள்ள பழங்களும் இந்த வனாந்திர காட்டுப்பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. யானைகள் சிறிய யானைகள் முதல் பெரிய யானைகள் குட்டிகளுடன் இந்த பகுதியில் இருப்பதால் இந்த பகுதி சிறியானை வட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம இப்போ சிறியானை வட்டம் தாண்டி வந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிறியானை வட்டத்துக்கு அடுத்து கரெக்டாக வர்றது பார்த்தீங்கன்னா பெரியானை வட்டம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கரெக்டாக நம்ம ட்ரெக்கிங் பார்த்துக்கு ரைட் சைட்லேயே ஆத்தங்கரை போயிட்டுருக்கோம். கரிமலை இறக்கம் முடிந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவாய். இந்த பாடல் வரிகளில் வர்ற பெருநதி பம்பையை பார்க்குற முதல் காட்சி பகுதி நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த காட்சி பகுதி தான். இந்த ஆற்றங்கரை பகுதியோட முதல் காட்சி பகுதி பெரியானை வட்டம். இப்பொழுது தான் நாம் இந்த பெரியானை வட்ட காட்டுப்பகுதியில் உள்ளே நுழைகின்றோம். நாம் நுழையக்கூடிய இந்த இடம்தான் பெரியானை வட்டம்.
யானைகள் கூட்டம் கூட்டமாய் வந்து தண்ணீர் அருந்துமிடம் என்பதால் இந்த இடம் பெரியானை வட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடம் பெரிய பாதை வழியிலேயே அதிகமாக அன்னதானங்கள் நடைபெறும் ஒரு சிறந்த இடம். இந்த வழியாகத்தான் ஐயப்பனை அலங்கரிக்க ஆபரண பெட்டியை கொண்டு வந்து இந்த இடத்தில் தங்கிச் செல்கின்றனர். மேலும் காந்தமலை ஜோதி தரிசனம் செய்ய சிறந்த இடம் இந்த பெரியானை வட்டம். இந்த பம்பா நதிக்கரையிலிருந்து தான் ஜோதியை பார்க்க ஏராளமான நபர்கள் கூடுகின்றனர். மேலும் இரவு நேரத்தில் ஏகப்பட்ட பக்தர்கள் பம்பா விளக்கு நகர்த்தியும் அன்னதானங்கள் நடத்தியும் வேண்டுதல்களை செய்யும் ஒரு சிறந்த இடம் என்பதால் பெரியானை வட்டம் மிக சிறப்பான இடமாகவும் புனிதமான இடமாகவும் இருக்கிறது. அதுபோக நாங்கள் எங்களுடைய பயணத்தில் ஜோதி பார்க்கும் இடமாகவும் இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்திலேயே ஒரு நாள் முழுவதும் தங்கி ஆபரண பெட்டியையும் பார்த்துவிட்டு ஜோதி தரிசனத்தையும் முடித்துவிட்டு இந்த இடத்திலிருந்து கிளம்பினோம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 6:45 ஆகுது. பெரியானை வட்டத்தில் வந்து காலையில் ஒரு 6:30 எந்திரிச்ச டைமில் பார்த்தீங்கன்னா நைட்டு அன்னதானம் சாப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா சுட சுட வந்து பால் டீ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த இடம். ஸோ அந்த பால் டீ குடிச்சிட்டு நம்ம இப்போ வெயிட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா தங்க ஆபரண பெட்டி வந்து ஆந்தி வேலை இருக்காமா பந்தளத்தில் இருந்து அந்த தங்க ஆபரண பெட்டியை பார்க்கறதுக்காக தான் இங்கே பெரியானை வட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்களும் வந்து நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து ஒரு இடம் சரியாக செட் ஆகாமல் விரியெல்லாம் ஃபுல்லாகிருச்சு. ஒரு விரிக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாலேருந்து 350 ரூபா வந்து ரேட்டு போட்டதுனால நம்ம அதை வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. ஸோ நம்மளால் லாரி கடியிலலாம் படுத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இப்போது டீ குடிச்சிட்டு நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு போவோம். நெக்ஸ்ட்டு திருவாபரணப்பட்டி வர்றப்போ நம்ம அதை இருந்து படம் பிடிச்சி அதையும் நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணுவோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த பெரியானை வட்டத்தில் கன்னிசாமிகள் இங்கு இருக்கும் 108 அடிப்பாங்கரைகளிலிருந்து சாம்பலை சேகரித்து அதை பிரசாதமாக வழங்க வேண்டும் என்ற ஐதீகமும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பெரும்பான்மையான பக்தர்கள் எதிர்பார்த்தபடி 1:30 மணியளவில் நம் முன்னே வானில் கருடன் வட்டமடித்தபடி வந்தார். பின்பு இங்கே 20 நிமிடங்கள் தங்க வைத்த அந்த ஆபரண பெட்டிகள் பக்தர்களின் சரணகோஷம் முழங்க பெரும் ஆரவாரத்துடன் இராணுவ போலீஸ் காவலுடன் அங்கிருந்து கிளம்பியது. அன்று மாலை 5 மணி முதல் இந்த பெரியானை வட்ட பம்பா நதியில் நீரின் நடுவில் காந்தமலை எதிரில் ஜோதி தரிசனம் காண காத்திருந்தோம். எங்களைப் போலவே பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே கூடி பக்தி வெள்ளத்தில் சரணகோஷங்களை இங்கே கூறியபடி காத்திருந்தனர். சரியாக மாலை 6:30 மணியளவில் கருடன் வானில் வட்டமெடித்தபடி நம் எல்லோருக்கும் கருட தரிசனத்தை காண்பித்தார். அதன் பின் மாலையில் இரவு 7 மணியளவில் காந்தமலை பகுதியில் ஐயப்பன் ஜோதி சொரூபமாய் நம் எல்லோருக்கும் காட்சியளித்தார். அதன் பின் பக்தர்கள் ஆரவாரத்தில் சரணகோஷங்களுடன் பட்டாசுகளை வானில் வெடிக்கச் செய்தனர். அந்த நேரத்தில் மகர நட்சத்திரமும் வானில் மின்னியபடி நமக்கு காட்சியளித்தது. சாமி சரணம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பெரியானை வட்டத்தில் வந்து ஜோதி தரிசனத்தை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ
ஸோ அடுத்து வந்து சன்னிதானத்துக்காக நடந்து போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து பம்பை வருது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம மலை ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம மலைப்பயணத்தை தொடரலாம். நம்ம பக்தர்கள் எல்லாம் வந்து இருமுடியை வந்து தலையில் தாங்கிக்கிட்டு குருசாமிகிட்டேருந்து வாங்கிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம தங்கியிருந்த இடத்துல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டோம். ஓம் சுவாமியே, ஓம் சுவாமியே, ஓம் சுவாமியே. தேவி சரணம், தேவி சரணம். ஐயப்போ சுவாமியே, ஐயப்பா, 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 ஐயப்போ. இப்போ வந்து இந்த ஆப்போசிட் சைடில் அடைச்சிருக்கிற வழி பார்த்தீங்கன்னா, இந்த வழி தான் வந்து நீலிமலை வழியாக வந்து கோவில் சன்னிதானத்துக்கு அடையிற வழி. இந்த வழி வந்து இப்போது அடைச்சி வச்சுருக்குறாங்க. ஏன்னா அந்த வழியில் வந்து மிருகங்கள் மற்றும் யானைகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ போக முடியாதுன்ற ஒரு காரணத்தினால அந்த நீலிமலை வழியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்களாமா. நம்ம வந்து டைரெக்டாக சன்னிதானம் வழியாக போக போகிறோம். வாங்க போகலாம். வரணமைக்கப்பா. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது. நம்மளோட பயணத்தோட 4வது நாள் கரெக்டாக ஓடிட்டுருக்கு. பெரியானை வட்டத்தில் இருந்து கிளம்பி சும்மா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம சின்ன ட்ராவலை முடிச்சுட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்தோம். எங்கன்னா பம்பையில். இப்போ எந்திரிச்சு அதிகாலை 1:15 வந்து பம்பையில் போய் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மலை ஏற போகிறோம். தூங்கின இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பையில் வந்து சும்மா ஒரு பொட்டல் காடு மாதிரி, அது ஃப்ரண்ட்டில் இருக்கிற இடம் தான் அது. பம்பை நதிக்கரை பொட்டல் காடு. நம்ம கட்டிட்டு மலை ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பம்பா புள்ளியில் முடிச்சுட்டு. ஸோ வாங்க போகலாம். நாங்கள் இரவு 2 மணி அளவில் கன்னிமூல கணபதி கோவிலை கடந்தோம். இந்த கோவிலில் விநாயகரை தரிசித்துவிட்டு மலையேற்றம் ஏறத் தொடங்கினோம். இங்குதான் மலையேற முடியாத வயோதிகர்களும் வியாதிக்காரர்களும் ஏறுவதற்காக டோலி எனப்படும் பல்லக்கு போன்ற ஒரு நாற்காலியை பயன்படுத்துகின்றனர். 4 பேர் சுமந்து சென்று மலை உச்சிக்கு இந்த டோலி மூலம் கொண்டு செல்லப்படுகின்றனர். இந்த இடத்தில் ஒரு செக் போஸ்ட் அமைந்துள்ளது. கன்னிமூல கணபதியை அடுத்து வரக்கூடிய இந்த செக் போஸ்டில் ஒரு கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காணிப்பு கேமரா மூலமாகவும் இங்கிருக்கின்ற காவல்துறை நபர்கள் மூலமாகவும் 50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் யாரேனும் வந்தார்கள் என்றால் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை திருப்பி அனுப்புவதற்காகவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுபோகவே இந்த செக் போஸ்டின் இடதுபுறத்தில் நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் அந்த இடத்தில் பந்தள ராஜாவிற்குரிய ஒரு அறை ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது. ஒரு சில விசேஷ காலங்களில் பந்தள ராஜாவினுடைய வம்சாவளியான ஒரு ராஜாவை வைத்து இந்த இடத்தில் அவரை ஆசி வழங்குவது போன்று ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் தரவாக சோதனை இந்த மின்னணு கருவிகள் மூலம் சோதனை செய்து உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். நாம் நுழையக்கூடிய இந்த இடம்தான் மின்னணு நுழைவாயில் சோதனை சாவடி. கன்னிமூல கணபதியை அடுத்து வரக்கூடிய முதல் மலையேற்ற பகுதி நீலிமலை மலையேற்றம். இந்த இடம்தான் நீலிமலை அடிவார பகுதி. சுமார் 2:30 மணியளவில் இந்த நீலிமலை மலையேறத் தொடங்கினோம். ஓரளவு இணையான படிக்கட்டுகள் கொண்ட இந்த நீலிமலை பகுதியை ஒரு அரை மணி நேரத்தில் எங்களால் கடக்க முடிந்தது. 2:30 மணியளவில் தொடங்கிய எங்கள் பயணம் சுமார் 3 மணியளவில் நீலிமலை மேற்பகுதியை அடைய முடிந்தது. நீலிமலை மேற்பகுதியிலிருந்து சுமார் அரை மணி நேர பயண இடைவெளியில் நாங்கள் அப்பாச்சி மேட்டை அடைந்தோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம்தான் அப்பாச்சி மேட்டின் அடிவார பகுதி.
நாம் ஏறிக்கொண்டிருக்கிற இந்த பகுதி தான் அப்பாச்சி மேட்டு மலையேற்ற பகுதி. இந்த அப்பாச்சி மலையேற்றம் பகுதி மிகவும் முக்கியமான மலையேற்ற பகுதி. அதிலும் கடினமான 30 முதல் 40 டிகிரி கோணம் வரை உள்ள ஒரு செங்குத்தான மலைப்பகுதி. இந்த அப்பாச்சி மேட்டில் கடை ஒன்றில் சிறு சிறு மாவு உருண்டை செய்து விற்கின்றனர். அதை வரும் பக்தர்கள் வாங்கி படியின் பக்கவாட்டில் இருக்கும் பள்ளமான பகுதிகளில் வீசி எறிகின்றனர். இது எதற்காகவெனில் இங்கிருக்கும் வன தேவதைகளுக்கு உணவு படைப்பதாய் உள்ள ஒரு ஐதீகமாக கருதுகின்றனர். இந்த மலையேற்ற பகுதி மிகவும் கடினமானது என்பதால் பக்தர்களுக்கு சிரமம் ஏற்படும் வகையில் இருக்கின்றது என்பதால் இந்த பகுதியில் அதிகப்படியான மருத்துவ சேவைகள் முதலுதவிக்காக எழுப்பப்பட்டுள்ளன. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்பாச்சி மேட்டோட டாப் மோஸ்ட் பிளேஸில் இருக்கிறோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அரிசி மாவு உருண்டை பண்ணி இந்த வனதேவைகளுக்கு படைக்கிறதுக்காக உருண்டை பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து இந்த பள்ளத்தாக்கு பகுதி பார்த்திங்களா, இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் தான் வந்து அதை தூக்கி போடுவாங்க. ஏன்னா அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த வனதேவதைகள் வந்து ஒரு வேண்டுதலுக்காக அந்த சைடில் வந்து தூக்கி போட்டால் ஒரு நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் அந்த இடம் வந்து அப்பாச்சி மேட்டோட டாப்பில் வந்து இது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நடக்கிற ஒரு விஷயம். அப்பாச்சி மேட்டின் மேல் பகுதியிலிருந்து அடுத்ததாக நாம் செல்லக்கூடிய இடம்தான் சபரிபீடம். அப்பாச்சி மேட்டுக்கும் சபரிபீடத்துக்கும் இடையேயான தொலைவு 2 கிலோமீட்டர் தொலைவு. இந்த 2 கிலோமீட்டர் தொலைவு 40 நிமிடத்தில் கடக்கக்கூடிய ஒரு மலைப்பாதை. சபரிபீடத்தில் அமைக்கப்பட்ட இந்த கூஜா வடிவ தண்ணீர் குழாய் சபரி தீர்த்தம் என பெயரிடப்பட்டு அழகாக இங்கு வைக்கப்பட்டுள்ளது. சபரிபீடம் தாண்டி வரும் மலைப்பகுதி சமதளமாகவே சன்னிதானம் வரை நீடிக்கிறது. இங்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாய் ஆஸ்பட்டாஸ் கூரை அமைத்துள்ளனர். இது மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் பக்தர்கள் தங்கிச் செல்ல வசதியாய் உள்ளது. இதன் உட்புறம் மின் விளக்குகளும் மின் விசிறிகளும் அருமையாய் பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு நேரத்தில் 5000 முதல் 10,000 நபர்கள் தங்கும்படி இந்த கூரையின் உட்புறம் வசதி செய்யப்பட்டுள்ளது. சபரிபீடத்திலிருந்து 3 மணிக்கு கிளம்பி சுமார் 4 மணியளவில் மரக்கூட்டம் என்ற இடத்தை அடைந்தோம். இந்த மரக்கூட்டம் பகுதியானது மலைப்பாதையில் உயர்ந்த மலைகள், மூங்கில் மரங்கள் கூட்டம் கூட்டமாய் அடர்ந்து இருக்கின்ற ஒரு வனப்பகுதி. இதனால் தான் இந்த பகுதி மரக்கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வழியாக சன்னிதான நுழைவாயில் வந்தடைந்தோம். கீழே வரிசையாக அமைக்கப்பட்ட கம்பி பாதைகள், மேலே பூஜை நேரங்களையும் விவரங்களையும் தெரிவிக்கும் மின்னணு தகவல் பலகைகள் என பிரம்மாண்டமாய் பகல் நேரம் போல காட்சியளித்தது. அந்த கம்பி பாதைகளின் வழியாக வரிசையாக நின்று ஒரு வழியாக 18ஆம் படியை அடைந்தோம். 18ஆம் படியின் கீழுள்ள ஏறும்படி விஷ்ணு தேங்காய்ப்படி எனவும் இறங்கும்படி சிவன் தேங்காய்ப்படி எனவும் அழைக்கப்படுகிறது. நாங்கள் சன்னதி உள்நுழைவதால் விஷ்ணு தேங்காய்ப்படியில் ஏறுபடி தேங்காயை உடைத்துவிட்டு 18ஆம் படி ஏறி மேலே வந்தோம். தங்க கூரையின் கீழ் அமர்ந்துள்ள சுவாமி ஐயப்பனை கண்ணார கண்டு தரிசனத்தையும் செய்துவிட்டு வெளியே வந்தோம். பின்பு மஞ்சள் மாதா, கருப்பண்ண சுவாமி மற்றும் நவகிரக சுவாமிகளை வணங்கிவிட்டும் வெளியில் வந்தோம். இந்த சன்னிதானத்தின் முன்னால் அக்னி குண்டத்தில் எரிக்கப்படும் இந்த தீ ஜுவாலை பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தேங்காய்களை கொண்டு
எரிக்கப்படும் ஒரு அக்னி ஜுவாலை. வருடத்திற்கு 3.5 கோடி மக்கள் வருகை தருகின்றனர். ஒவ்வொருவரும் 3 தேங்காய் வீதம் கொண்டு வருபவரெனில் இந்த தேங்காயின் மொத்த எண்ணிக்கை 10 கோடி தேங்காயையும் தாண்டி இந்த தீஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது. சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பின்பு கொண்டு வந்திருந்த இருமுடி தேங்காய் நெய்யை அபிஷேகம் முடித்து குருசாமி எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அனைவரும் அன்னதான உணவு அருந்திவிட்டு கழுதை பாதை என்னும் 2வது பாதை வழியாக கீழே இறங்கத் தொடங்கினோம். இந்த கழுதை பாதையானது மலையிலிருந்து பொருட்களை எடுத்து வரவும் ஊழியர்களை கொண்டு போகவும் அதற்கென வடிவமைக்கப்பட்ட பாதை. சரக்கு வாகனங்களை மட்டுமே இந்த பாதையில் பயன்படுத்துகின்றனர். முன்பு கழுதைகளை கொண்டு சரக்குகள் ஏற்றி வரப்பட்ட வழியே இந்த மோட்டார் வாகனங்களை பயன்படுத்தி இப்போது சரக்குகள் கொண்டு வரப்படுகின்றன. ஒரு வழியாக பகல் 1 மணிக்கு இறங்க ஆரம்பித்த நாங்கள் 4 மணியளவில் பம்பை பேருந்து நிலையம் வந்தடைந்தோம். பின்பு வீடு திரும்பினோம்.